உணவில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SPS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை மற்றும் வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 12:53 மணி வரையிலும் சதுர்தசி, அதற்கு மேல் அமாவாசை. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 1:45 மணி வரையிலும் பூசம், அதற்கு மேல் ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 1:45 மணி வரையிலும் மூலம், அதற்கு மேல் பூராடம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்கிறார். பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் மேஷராசி நேயர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்களை நடத்தி தருவார். இன்று வாஸ்து நாள். இது பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ப்பது, பழைய விஷயங்கள், உங்களினுடைய குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் பேசி முடிவெடுப்பது, இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி தருவதாகவே அமையும். மேஷராசி நேயர்களுக்கு அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பெண்களுக்கு குறிப்பாக இந்த நாள் நன்றாக இருக்கும். இருந்த போதிலும் இன்றைய நாளில் கர்ப்பிணி பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் இந்த அமாவாசை திதியில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது சிவன் ஆலயங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இன்று கடகராசியில் சஞ்சாரம் செய்வது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்று குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆசாரி வேலை செய்பவர்களுக்கு, இந்த தங்கம் வெள்ளி நகை செய்பவர்களுக்கும் சரி விற்பவர்களுக்கும் சரி நல்ல நாளாக அமையும். ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் பெருகும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் இந்த அமாவாசை திதியில் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கை வெற்றியடையும். காதலர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். இன்று இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் முயன்று கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சங்கடங்களும் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று முயற்சிகள் வெற்றியடையும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் இன்று ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாலை நேரத்திற்கு மேல் இன்று இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று அந்த ஊஞ்சல் சேவையை கண்டுகளிப்பது நல்லது. கிரக தோஷங்கள் தீரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் பெண்களுக்கு குறிப்பாக இன்று நல்ல செய்திகள் வந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருப்பவர்களுக்கு இன்று சற்று அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி கூடிய இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று வாஸ்து நாள் மற்றும் இன்றைய அமாவாசை திதியில் சூரியன் கேத்துவுடன் சிம்மராசியில் இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் பில்டிங் மெட்டீரியல் சப்ளை செய்பவர்கள் அனைவருமே இன்று பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரமும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவும் உங்களினுடைய வியாபாரத்தில் சில தடைகளை கொடுப்பார்கள். ஆகவே இன்று பூமிநாதரை பிரார்த்தனை செய்து சிவன் ஆலய வழிபாடுகள் மாலை நேரத்திற்கு மேல் சென்று வில்வ அர்ச்சனை செய்து கொள்வதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு வழிபாடு செய்வதும் சிறப்பு. கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல நாளாகவே அமைகிறது. இருந்த போதிலும் மனதில் சின்ன சின்ன குறைகள் அவ்வப்போது வந்து போகும். சில குழப்பங்கள் இருக்கும்.
ராசிநாதன் புத பகவான் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பதனால் இந்த மனக்குழப்பங்கள் அதிகமாகலாம். சில தேவையில்லாத கற்பனைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் மனக்குழப்பத்திற்கு காரணமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய தேவையில்லாத கற்பனைகளை குறைத்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவிலையும் சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். மேலும் இன்று காதலர்களுக்கு இடையேயும் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ராசிநாதன் புதன் சந்திரனுடனும் சுக்கிரனுடனும் இருப்பது இந்த அமாவாசை திதி ஆகிய நாளில் சில மனக்குழப்பங்களை கொடுக்கும். ஆகவே இன்று மன சாந்தியும் திருப்தியும் அடைய சிவபெருமானுக்கு இளநீர் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குறிப்பாக பண விவகாரங்கள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில வெற்றிகள் காணலாம். கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வது, புதிய கடன் முயற்சிகளை முயற்சிப்பது உங்களினுடைய முயற்சிக்கு ஒரு பெரிய வெற்றியாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் பண சிக்கல்கள், கடன் தொல்லைகள் இது அனைத்திலிருந்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இன்று உங்களினுடைய மன நிம்மதிக்காக ஆலய தரிசனங்கள் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும். இன்று காலை வேளையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் இருப்பதனால் சில மன போராட்டங்கள் வந்து போகலாம். சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை. தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் இந்த சஞ்சாரம் சில மன குழப்பத்தை கொடுக்கலாம். இன்று காலை வேளையில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். மாலை நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆதரவோடு இன்றைய நாளில் நீங்கள் முடிவெடுப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சில மனக்குழப்பங்கள் வந்த போதிலும் தெளிவான முடிவுகளை மாலை நேரத்தில் எடுக்கலாம். வாஸ்து நாளாக இருப்பின் இன்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் மற்றும் இன்று வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வதும் சிறப்பு. மகர ராசிக்காரர்கள், இன்று மகர ராசிக்காரர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். மகர ராசியில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது. எதிர்பாராத விதமாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். இன்று விவசாயம் செய்பவர்கள் மற்றும் பூமி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நாளாகவே அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும். கும்பராசி அன்பர்கள், ராசியில் ராகு பகவான் 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம், ராசியில் இருந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களின் சஞ்சாரத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு சில முன்னேற்றமான நாளாக அமைகிறது. இருந்த போதிலும் புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு சில தீமைகள் நடக்கலாம். ஆகவே இந்த புதிய நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. இவர்களிடத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் உங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருந்தால் இந்த நாள் சிறப்பாகவே அமையும். இன்று 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் சில விரயங்களை ஏற்படுத்தவும் செலவுகளை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களை நம்ப வேண்டாம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு மன நிம்மதி உண்டு. குறிப்பாக ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். பல நாட்களாகவே உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். காதல் வாழ்க்கை திருப்தியடையும். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு திருமண முடிவுகளை எடுக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.